எப்படி ஃபாஸ்ட்டாக ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க விஷயத்தை யூஸ் பண்ணி உன்னோட ஃபேட்டை உன்னோட ஃபேஸில் இருக்கிற ப்ளூட்னஸை எல்லாத்தையும் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது குறைக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து நீ ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டும் உனக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீ வந்து நினச்சிட்டு இருப்பில்ல, நம்ம வந்து நம்மளோட பாடி இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபேஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நமக்கு காசு வேணும், நமக்கு ஜிம்முக்கு போகணும், மெம்பர்ஷிப் வேணும், நமக்கு எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டா தான் நம்மளோட லுக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், மசில் பில்ட் ஆகும், அட்ராக்டிவாக மாற முடியும் அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருக்கல. அந்த ஒரு தப்பான பிலீஃப் வந்து நீ ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கல, அதெல்லாம் கிடையாது. உன்னால் உன்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சே உன்னால் உன்னோட லுக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு வச்சுக்குவேன். உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கங்கே. அது போக நீ வந்து ரொம்பலாம் காசு செலவு பண்ணும், ரொம்பலாம் எஃபோர்ட் பண்ணும், ஹார்ட் ஒர்க் பண்ணும், அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்கிற விஷயத்த ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். அந்த 3 விஷயத்தையும் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு 2-3 மாதத்தில் நீ கம்ப்ளீட்டாக ஒரு நியூ பர்சனாக ஃபீல் பண்ணுவேன். நான் அதுக்கு கேரண்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு கோச்சிங் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ண அப்படின்னா உன்னால் உன்னோட ஃபேட்டு ப்ளோட்னஸ்ஸு அதை பற்றி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கார்போஹைட்ரேட் அதை வந்து நீ ரெடியூஸ் பண்ணணும். நீ இன்டேக் எடுக்கிறத ஒரு 100 கிராமுக்கு கம்மி பண்ணணும். இல்லைனா நீ சாப்பிட்ற மொத்த கார்போஹைட்ரேட்டையும் ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீ சாப்பிட்டுக்கணும். அது ஏன் கார்போஹைட்ரேட்டு அப்படிங்கிறனா, இப்போ நீ நினச்சிட்டு போயில நம்ம ஃபேட் சாப்பிட்றங்காட்டி தான் நம்ம பாடியில் வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகுது, நம்ம ப்ளோட்டாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. நீ கார்ப் சாப்பிட்றங்காட்டி தான் உன்னோட பாடியில் வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அது ஏன் அப்படின்னா, நீ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டேன்னா கார்போஹைட்ரேட்லேருந்து நம்மளோட பாடி வந்து இன்சுலின் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இன்சுலின் என்ன பண்ணுன்னா, நம்ம பாடியில் இருக்க எல்லா ஃபேட் செல்ஸுக்கும் ஓடி போய் நீ வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அந்த இன்சுலின் வந்து சொன்னதுக்கப்புறம் ஃபேட் செல்ஸ் வந்து நீ சாப்பிட்றது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் போட்டு ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவேன். அதுதான் உண்மையான விஷயம். இந்த சயின்டிஃபிக்கலாக சொல்லணுன்னா, நீ ஃபேட் சாப்பிட்றங்காட்டி ஃபேட் ஸ்டோர் ஆகாது. நீ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஸ்டோர் ஆகாது, அது வேறு விஷயம். நீ ஓரளவுக்கு தான் சாப்பிட்றேன், நான் வந்து சாப்பிடவே ஒருத்தர் இருப்பானுங்களே, நான் நல்லா சாப்பிடவே மாட்டேன், எனக்கு எப்படி நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு தெரியல. அதுக்கு இதுதான் ரீசன். வெறும் கார்பாய் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்குங்காட்டி அவன் பாடி வந்து அந்த பாடியில் இருக்க ஃபேட்டை வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதான் சிம்பிள் விஷயம். ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட டேயில் வந்து கார்போஹைட்ரேட்டை ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீ அந்த மொத்த கார்போஹைட்ரேட் வச்சுக்கோ. மீதி இருக்க நேரம்லாம் என்ன பண்ணணுன்னா, ப்ரோட்டீன், ஃபேட் இது மட்டும்தான் சாப்பிட்ணும். ஏன்னா ப்ரோட்டீனும் ஃபேட்டும் இன்சுலின் வந்து ஸ்பைக் பண்ணாது. ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இன்சுலின் தானே ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத நம்ம பாடியில் நிறுத்திட்டோன்னா அது அவ்வளோக்கா ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணாதுன்னு வச்சுக்குவேன். அப்புறம் இன்னொரு வெஜிடபிள்ஸும் நீ சாப்பிட்டுக்கலாம் அந்த டே டைமில். நீ ப்ரோட்டீன், ஃபேட், வெஜிடபிள்ஸ் அப்போவும் நீ இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்களா, அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கப்பு 2 கப்பு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீ கார்போ வந்து குறைச்சிரு. அதே சேம் டைம் உன்னோட மொத்த கார்பையும் நைட் டைம் ஷிஃப்ட் பண்ணிக்கோ. அது ரொம்ப முக்கியம். நீ டே டைமில் கார்ப் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, உன்னோட ஃபேட்டை வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக. அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட கார்பை வந்து நைட் டைம் ஷிஃப்ட் பண்ணிடணும், ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கணும்னு வச்சுக்குவேன் கார்போஹைட்ரேட்டை. அடுத்த செகண்ட் விஷயம் என்னென்னா, நீ வந்து கார்டியோ பண்ணணும். நீ வந்து கார்டியோன்னு சொன்னோன்னே 2 மணி நேரம் ஜாகிங் போகணும், அந்த ஹோம் ஒர்க் அவுட் மாதிரி அந்த ஆப்பெல்லாம் இருக்குல்ல, அதில் டவுன்லோட் பண்ணி ஒரு 45 நிமிஷம் கார்டியோ பண்ணுறது, அதெல்லாம் வேஸ்ட்டு. சொல்ல போகணுன்னா அதனோட ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகம் பண்ணும். ஒரு மாதிரி குவிட் பண்ணிடுறேன்னு வச்சுக்குவேன். இப்போ நான் சொல்கிற கார்டியோ வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீ குவிட்டும் பண்ண மாட்டேன். ஒரு வாரத்தில் ஒரு 4 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாகவே ஒரு 1/2 hour தான் ஒரு வாரத்தில் எடுத்தேன்னா நீ கார்டியோ பண்ணுது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு 2 ஒர்க் அவுட் இருக்குது. நீ இதுக்கு வந்து காசு தேவையில்லை, ஜிம் தேவையில்லை, எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. என்னென்னா ஸ்கிப்பிங் ஒன்று, இன்னொன்று ரன்னிங் வந்து. இந்த 2 விஷயத்தையும் நான் சொல்கிற டைமிங்கு, நான் சொல்கிற விஷயத்த சேர்த்து இந்த 2 ஒர்க் கார்டியோ பண்ணால் உனக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ்க்கு வந்து கிடைக்கும்னு வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு ஸ்கிப்பிங் வந்து அதுக்கு வந்து உனக்கு ரோப் வந்து தேவைப்படும். அது எப்படி 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி, ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா நீ எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரன்னிங்க்கு வந்து உனக்கு ஒரு எதாவது கிரவுண்டு இல்லைனா எதாவது ரோடு இருந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். நீ என்ன பண்ணுன்னா ஸ்கிப்பிங், ரன்னிங் இதுக்கு 2க்கும் சேர்த்தியே அந்த
எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ 30 செகண்டுக்கு உன்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் யூஸ் பண்ணி ரன்னிங் இல்லைன்னா ஸ்கிப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் கேப் விட்டுக்கணும். ரெஸ்ட் டைம் மாதிரி வச்சுக்குவேன். ரெஸ்ட் டைம் விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி 30 செகண்டுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறது இல்லைனா ஸ்கிப்பிங் வந்து விடாமல் பண்ணிகிட்டே இருக்கிறது 30 செகண்ட்ஸுக்கு. இதே மாதிரி நீ ஒரு 5 டைம் ரிப்பீட் பண்ணணும், 5லேருந்து 6 டைம், அவ்வளோதான். கார்டியோ வந்து ஒரு 20 நிமிஷம் எடுக்குமா, 20லேருந்து 5 நிமிஷம் தான் எடுக்கும் உனக்கு. இதை வந்து வாரத்தில் 3 டைம் இல்லைனா 4 டைம் பண்ணால் போதும், அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். ஒன்றா ஸ்கிப்பிங் இல்லைனா ரன்னிங் சூஸ் பண்ணிட்டு 30 செகண்டுக்கு இருக்கிறதுலையே ஃபாஸ்ட்டாக அந்த கார்டியோ பண்ணு. அப்புறம் 2லேருந்து 4 நிமிஷம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணு, அவ்வளோதான். அடுத்து தேர்டு விஷயம் என்னென்னா, நீ வந்து உன்னோட மீல் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றா நீ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு நீ சாப்பிடாமல் இருக்கணும், இல்லைன்னா நீ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கணும். நீ ஒன்றா நைட்டு சாப்பிடாமல் படுத்த அப்படின்னா காலையில் சீக்கிரமாக சாப்பிட்டுக்கோ. இல்லை நைட்டு வந்து கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன் அப்படின்னா காலையில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடப்பாரு. இதில் 2ல் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கும். ஏன்னா நீ 2 விஷயத்தையும் பண்ணினா ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடாமல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லை. ஒன்றா நைட்டு வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடாம இரு, இல்லைனா காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடு. இவ்வளோதான். இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி ஃபாலோ பண்ண அப்படின்னா உனக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒரு 2 மாதத்தில். அதே சேம் டைம் உன்னால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயம் ஒன்று வந்து என்ன, கார்பை வந்து சாயங்காலம் சாப்பிட சொன்னேன். அடுத்து கார்டியோ வந்து ஒரு 5 நிமிஷம் வாரத்துக்கு ஒரு 3 டைம் பண்ண சொன்னேன். 3வது விஷயம் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடாம விட சொன்னேன், இல்லைன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட சொன்னேன், அவ்வளோதான். இதுக்கு நீ எந்த கால்குலேஷனும் போட தேவையில்லை, எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிக்க தேவையில்லை. ஒரு 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணேன்னா போதும், அவ்வளோதான். நீ கார்பை வந்து சாயங்காலம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும், கார்பை வந்து சாப்பிடாமல் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு நீ எந்த ஹார்ட் ஒர்க்கும் எஃபோர்ட்லாம் போட தேவையில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை கூட பண்ணுறேன்னா பண்ணலாம். ஆனால் 3யும் இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணேன்னா உனக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும்னு வச்சுக்குவேன். நீ எல்லாத்தையும் மறந்துடு. இதுக்கு முன்னாடி நீ யூடியூப்பில் கேட்டது, மற்றவன் அட்வைஸ் கொடுத்தது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ நான் சொன்ன 3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணேன்னா ஈஸியாக உன்னோட ஃபேஸ் வந்து டீப்ளோட் ஆயிரும், உன்னோட பாடியில் இருக்க ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஒரு 1 மந்த், அவ்வளோதான். மேக்ஸிமம் நீ அங்கங்கே ஸ்ட்ரகிள் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாமட்டேன்னா ஒரு 2 மந்த்ஸ், அவ்வளோதான். இது நீ ஃபாலோ பண்ணுறதுக்கு நீ எந்த விதமான எஃபோர்ட்டும் போட தேவையில்லை. ஈஸியான ஸ்டெப், அவ்வளோதான். நான் ஸ்டார்டிங்லேயே உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி ஈஸியான ஸ்டெப், ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி உனக்கு சொல்லிட்டேன். உன்னோட லுக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுல இன்வெஸ்ட் பண்ணோம், என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு ஒருத்தர் கைட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா அது நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்புறம் உன்கிட்ட அமௌண்ட்லாம் இல்லை, என்னோடய லுக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறக்கே என்கிட்டருந்து உனக்கு ஹெல்ப் வேணும்னு நினச்சேன்னா என்னோடய இன்ஸ்டா லிங்க் வந்து செகண்டாக வச்சுருக்கேன். அதில் நீ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணு, உனக்கு நான் கால் பேசி உன்னோட டவுட்லாம் கிளியர் பண்ணுறேன். நான் அதுக்குன்ட்டு பண்ணாலாம் போக மாட்டேன். எனக்கு டைம் இருக்கப்போ நான் மெசேஜ் செக் பண்ணி உனக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் உனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லேருந்து பார்க்கணுன்னு நினச்சேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் வாரம் லுக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ, இல்லைனா ஏதாவது எனக்கு நடந்த ஸ்டோரி அந்த மாதிரி சொல்லி நிறைய வீடியோ போடுவேன்னு வச்சுக்கோங்க, அப்லோட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ என்னோடய சேனலை.